ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா கொச்சிக்கு ரீச் ஆன vlog பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொச்சியிலிருந்து அதிராப்பள்ளி பார்த்தீங்கன்னா போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் தான் இது, ரேடிசன் ப்ளூ ஹோட்டல், கொச்சியில் இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அதிராப்பள்ளி. மீசையே இல்லை, ஆனால் சும்மா மீசையை முறிக்கிட்டே பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து இருந்தேன். அண்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா கொச்சியில் நார்மலாக கோஸ்டல் ஏரியா சூடாக இருக்கும்னு நினச்சேன். பட் தேங்க் காட் மழை பெய்யறதால கொஞ்சம் சில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ திஸ் இஸ் கொச்சி ரூட்டை எல்லோரும் பாருங்கள். நல்ல ஒரு சின்ன சிட்டிங்க, ரொம்ப சென்னை அளவுக்கு பெரிய சிட்டிலாம் கிடையாது. அண்ட் வர வர கார் மேலே ரொம்ப க்ரேஸ் ஆகுது எனக்கு. என்னென்ன கார் போகுது, அது பிராண்ட் என்ன, அது ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு காரில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி வேணும். நான் வீட்டில் இருக்கிறப்ப காஃபி குடிக்க மாட்டேன். லூலு மாலில் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு காஃபி வாங்கி வரலான்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணோம். என்ன காஃபி அப்படின்னா ஸ்டார்பக்ஸ். என்கிட்ட ஒரு கூப்பன் கோடு இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ்க்கு போயிட்டு ஒரு காஃபி ஒன்று வாங்கலான்னு போனேன். அண்டு காஃபியும் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. என்ன தான் இருக்குது இந்த ஸ்டார்பக்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெஃபைன் தாங்க, நல்லா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து வெளியே போகிறப்போ சிப்ஸ் வாங்காமல் எப்படி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிப்ஸ் கடையில் நிப்பாட்டிருந்தோம். விதமான சிப்ஸ் இருந்தது. சிப்ஸை வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிராப்பள்ளி ரூட்டில் நாங்கள் போக ஆரம்பித்தோம். வீடுங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் வேறு லெவலுங்க. ஆர்கிடெக்சரு சீரியஸாக கேரளா மாதிரி எனக்கு எங்கேயுமே பார்த்தது கிடையாது. எவ்வளோ பெரிய ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் ரூட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. வெயில் கூட இல்லாமல் ஃபுல்லாக ரெயின் க்ளவுட்ஸாக தான் இருந்தது. அப்படியே கேஷுவலாக போயிட்டே இருந்தோன்னா. ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரப்பர் ட்ரீ பிளான்டேஷன்ஸு. ஸோ இங்கே ரப்பர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் ஹில் ஸ்டேஷன்ஸில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க போல், ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இடம் வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக பைக் இருந்திருந்தால் நிப்பாட்டிட்டு இப்போ ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இந்த இடத்துல எடுத்திருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 பக்கம் தென்னை மரம், ஒரு மாதிரி சின்ன ரோடு, ஈரமாகவே இருந்தது ஏரியா. சூப்பராக இருந்தது. கிளைமேட்டுங்க பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருந்தது. ஒரு நாள் கண்டிப்பாக பைக்கில் இந்த ஏரியாவுக்கு நான் வருவேன். ஆக்சுவலாக அதிராப்பள்ளி பைக்கில் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் சம்ஹவ் காரில் வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரகிருதி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அதிராப்பள்ளி போகிற ரூட்டில் வரும். இது ஒரு சின்ன ஷூட்டிங் ஸ்பாட்டு, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வாட்டர் கேம்ஸில் சில இதெல்லாம் இருக்கும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பார்த்துங்க, பிரகிருதி கிராமம். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதான் என்ட்ரன்ஸு. அப்படியே திருப்பணும்னா பின்னாடி ரெஸ்ட் ரூம்ஸில் இருக்கும். அந்த வழியாக தான் நடந்து போகணும். ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு தண்ணி. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதிராப்பள்ளியிலேருந்து வர தண்ணி போல் இது. ரொம்ப ஃப்ளட்டு வந்தால் எனக்கு தெரிஞ்சு உள்ளே தண்ணி வந்துடும் போல். வேறு லெவலில் இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இங்கிருந்தும் ஃப்ளோ ஆகுது, அங்கிருந்தும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான். அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆனால் அந்த பிரிட்ஜ் மேலே தான் நம்ம நடந்து போகிறோம். அல்டிமேட்டாக இருக்குங்க சீரியஸாக. பயங்கரமாக ஃப்ளட்டு தண்ணி வருது அதிராப்பள்ளி ஃபால்ஸில் இருந்து. ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இப்படியே திருப்பிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. அது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு. அது மேலே பார்த்தீங்கன்னா போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸில் எடுத்துன்னு இருந்தேன். சூப்பராக இருக்குல்ல. அப்படியே திருப்பணும்னு வச்சுங்க, இவ்வளோ தண்ணி பாருங்கள். இதெல்லாம் அதிராப்பள்ளி ஃபால்ஸ் இருந்து வருது. அப்போ யோசிச்சு பாருங்கள் அதிராப்பள்ளியில் எவ்வளோ தண்ணி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் ஸ்டாப். வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஒரு வாரத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 to 3 days பார்த்தீங்கன்னா நான் வெளியே அலைஞ்சிட்டே இருப்பேன். ரைடாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஆல்பம் சாங் ஒர்க்காக இருக்கட்டும், பைக்கில் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம். நம்ம ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கணும். நம்ம ஸ்கின்ல முக்கியமாக நிறைய ப்ராப்ளம்ஸ், இந்த ஆயிலி ஸ்கின் தான், அதுதான் நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாக வரும். ஸோ உஸ்த்ராவோட ஃபேஸ் வாஷும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் க்ரீம், பர்சனலாக இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். வேற லெவலில் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா உஸ்த்ராவோட ஆயில் பேக். ஆக்சுவலாக ஃபேஸ் வாஷும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் கொடுக்குறாங்க. இதில் ஆக்சுவலாக என்னென்ன இருக்குது, இது எதுக்குலாம்
யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இதில் டெமோவே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த பிம்பிள்ஸு சில இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வரும். அதுக்கு முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் தான். அது மென்னாக இருக்கட்டும் இல்லை உமனாக இருக்கட்டும். உஸ்த்ரால யூஸ் பண்ணுற அந்த இன்கிரீடியன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான இன்கிரீடியன்ஸ். அதனாலே பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கே ஒரு மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இதில் யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வைல்டு பேசில் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீ லைம் எக்ஸ்ட்ராக்ட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வைல்டு பேசில் எக்ஸ்ட்ராக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இந்த விரிங்கிள்ஸ்லாம் வராது. கீ லைம் எக்ஸ்ட்ராக்ட் எது யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல பிரேக் அவுட்ஸ்லாம் அதிகமாக வரும். அதை அவாய்ட் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா கீ லைம் எக்ஸ்ட்ராக்ட்ன்றதை யூஸ் பண்றாங்க. மாய்ஸ்சரைசர் இதுல பார்த்தீங்கன்னா ஷியா பட்டர் அப்படின்னு ஒரு இன்கிரிடியன்ட் யூஸ் பண்றாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு மேட் ஃபினிஷான ஒரு க்ளோ பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்றது, இந்த மாய்ஸ்சரைசர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளுங்க. மார்னிங்கும் ஈவினிங்கும் ரொட்டீனா பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. கொஞ்சோண்டு ஃபேஸ் வாஷ் எடுத்து கையில போடுங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஜென்டிலா அங்கங்க அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்மூத் கொடுங்க. அண்ட் ஃபேஸ் வாஷ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் வாட்டரோ அப்படி இல்லைனா கோல்டு வாட்டர்ல லைட்டா ஃபேஸை ஸ்மஜ் பண்ணிக்கிட்டு நீங்க அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியரா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர் எடுங்க. இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. மென்ஸ்னா கம்மியாகவே யூஸ் பண்ணுங்க. ஒரு 4-5 டிராப் பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சில அங்கங்க பொட்டு வச்சுட்டு கிளியரா ஸ்மஜ் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான சல்ஃபேட் இந்த கெமிக்கல்ஸ்ல இதுல யூஸ் பண்ணவே இல்லைங்க. நம்ம சேனல் கோட் innovation20 அப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 20% பாத்தீங்கன்னா உஸ்த்ரால உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ட்ரோன் ஷாட் எடுக்கணும். அந்த ட்ரோன் ஷாட் எடுக்கலன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் வந்ததே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ட்ரோன் ஷாட் ஏன் ட்ரோன் இப்படி அலையிற ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அது என்னன்னு தெரிலங்க. எனக்கு அந்த ஏரியல் வியூலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வேற லெவல் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அது நான் யூடியூப்ல போடுறனோ இல்லை நான் தனியாக உட்காந்து பார்க்குறனோ. அத்திராப்பள்ளியில் நான் ட்ரோன் ஷாட் எடுத்தனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அண்ட் அத்திராப்பள்ளி கிட்ட நாங்கள் நெருங்கியாச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டிக்கெட் கவுண்டர் ஃபார் அத்திராப்பள்ளி ஃபால்ஸ். அண்ட் ஃபால்ஸோட வேகம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எனக்கு இங்கே வரலும் கேட்டுட்டு இருந்தது. ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேருக்கு டிக்கெட்ன்றது வாங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அத்திராப்பள்ளிக்கு நாங்கள் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் நடந்து போனோம். அண்ட் திஸ் இஸ் த ரூட் ஃபார் அத்திராப்பள்ளி. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் மைண்டில் இப்போ கூட ஓடிட்டே இருக்குது. ட்ரோன் ஷாட் நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபால்ஸு கிட்ட நெருங்க அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டு. இப்போ கூட யாரும் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா பேசிட்டே ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல ஃபால்ஸ் எனக்கு தெரியுது, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. செம்ம தண்ணி ஃப்ளோங்க. இவ்வளோ தண்ணி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் இந்த மாதிரி சீசனில் மழை டைமில் தான் வரணும் ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸுக்குலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜாக் ஃபால்ஸும் எனக்கு தெரிஞ்சு செம்ம தண்ணி கொட்டும் போல். எனக்கு வேறு பக்காவாக சுச்சா வருது. கீழே ரெஸ்ட் ரூம் இருக்குன்னாங்க, அது கிடச்சதுன்னா அதுவே எனக்கு பெரிய வாட்டர் ஃபால் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறோம். இங்கே ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போய் ஒரு சின்ன ஸ்டாப் போட்டு டீ குடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. உங்கள் முன்னாடி தெரியறது தான் பார்த்தீங்கன்னா அத்திராப்பள்ளி என்ன வேணால் சொல்லலாம். ப்ரொனவுன்சியேஷன் தான் மாறும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கணும். பட் இப்போ தண்ணி இல்லாதனால நம்ம கீழே இறங்கி போகலாம். ஸோ எது நடக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனோ அது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி நடந்துடுச்சு. அத்திராப்பள்ளி ட்ரோன் ஷாட்ஸ் வித் அ கவுண்ட் டவுன் 3, 2, 1. ஐ திங்க் சவுத் இந்தியாவில் இந்த அளவுக்கு கிட்ட ட்ரோன் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரோன் ஷாட் யாருமே எடுத்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு இந்த ஒரு பீஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. காட்டிட்டா செம்ம தண்ணி ஃப்ளோ இருக்குங்க, வேற லெவல் தண்ணி. ஆக்சுவலாக கீழே அலோவ் பண்ணலையா. வேற லெவல் அல்டிமேட்டா இருக்குங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்ன்றது எடுத்துட்டேன், செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அத்திராப்பள்ளி டு வால்பறை போகிற ரூட்டு. டைம் அப்போவே பார்த்தீங்கன்னா 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. அண்ட் 6 o'clock அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல செக் போஸ்ட்டில். ஸோ எதுக்கோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பக்கம் போனோம். ரூட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. மிருகங்க வரத்துக்கு 10 பொருத்தும் பக்காவாக இருந்தது. பட் எந்த மிருகம் நாங்கள் பார்க்கல. போயிட்டே இருக்கிற டைமில் ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். அந்த ரோடே பார்த்தீங்கன்னா செம்ம ஈரமாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த ரூட்டில் போனோன்னு நிறைய பைக்கர்ஸோட ட்ரீமு, வால்பாறை டு அத்திராப்பள்ளி டு வால்பாறை அந்த ரோடு. பட் இந்த வாட்டி காரில் தான் எனக்கு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. பட் அது போகுமா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் பாருங்கள். அண்ட் கிட்ட வரப்போ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று பார்த்தேங்க. இப்போ தான் அத்திராப்பள்ளி பார்த்துட்டு ஷாக்கிங்கில் இருந்தால் இன்னொரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்களா இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா நிப்பாட்டி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் வரணும்னு எனக்கு செம்ம ஆசை. பட் பைக்கில் வர முடியல, காரில் தான் போகிறோம். இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உங்களை காட்டுறேன் பாருங்க. ஸோ என்னாச்சுன்னா 6 மணிக்கிட்ட நாங்கள் செக் போஸ்ட் கிட்ட போனோம், அலோவ் பண்ணல. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரிட்டன் அனுப்பிச்சிட்டாங்க. இதோட இந்த vlog பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வயா கொச்சி நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். மறுபடியும் திருச்சூர் வழியாக நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த vlog எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் vlogs வராது. நெக்ஸ்ட் vlogsல எல்லாமே மோட்டோ vlogs தான் இருக்கும். ஸ்டே டியூன். இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேங்க. பீஸ் அவுட். லைஃபே ஒரு கன்ஃபியூஷன் தான். எதுக்கு பிறந்தோம், எதுக்கு சாகிறோம்? ஒய் ஆங்கிரி, ஒய் சோகம், ஒய் பொறாமை, நான் பணக்காரன் நீ ஏழை, அடுத்தவனுக்காக வாழ்கிற லைஃப்பை விட்டுட்டு உனக்காக வாழ். மணி கம்ஸ் டுடே கோஸ் டுமாரோ. அட் த எண்டு எல்லாருக்கும் ஒரே லைஃப் தான்.